இப்போ இறாலை வச்சு இப்போ வந்து என் பேர பிள்ளைங்க வந்து இதில் வந்து இறால் பிரியாணி வேணுமா, இறால் வடை வேணுமா, இறால் குழம்பு வேணுமா, நான் இப்போ இதை சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். செஞ்சுக்கிற போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க? இது வந்து மச்சான் வந்து இதில் காமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. காமேஸ்வரத்தாங்க கடலுக்கு போனாங்களாம், அங்கே இருந்துட்டு மதியானம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி சரி, சூப்பராக இருக்குல்ல, நல்லா பெரிய இறாலாக இருக்கு. பெருசாக இருக்குது. இது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு மச்சான் சொல்லவே இல்லை. மண்டையை கட் பண்ணி இப்போ அந்த இறாலை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இப்படி மண்டையை வந்து இப்படி எடுத்துருவோம். இப்படி எடுத்துட்டு இதெல்லாம் இப்படி ஆஞ்சி எடுத்துடலாம். கத்திரிக்கோல் வச்சு இப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த உரிச்சு எடுத்துகிட்டு வாங்க. இந்தமாரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த இறால் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுத்தம் பண்ணிட்டு வந்து நான் வச்சுட்டேன். இது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்கு தேவையான நம்ம கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துருக்கேன், அதை நுணுக்கி எடுத்துக்குவோம். இந்த பூண்டையும் அதோடையே போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறப்பாக நுணுக்கிட்டு இந்த பூண்டையும் அதோடையே போட்டு 1-2மா இடித்து எடுத்துக்குவோம். ரொம்பலாம் நசுக்க வேணாம். நான் இப்போ இடித்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி குறப்பாக இடித்து வச்சுக்கலாம். இப்போ நான் மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ குறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கடலைப்பருப்பு இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்து வச்சுக்குவோம். மிக்ஸி சாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்குவோம். அதில் போட்டு மாவோட கலந்துக்கிட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இறால் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துட்டோம். அதையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். வந்து பெருசு பெருசாக இருக்கா, அதனால் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக இருந்ததுன்னா நம்ம முழுசாக வச்சுக்கலாம். அது பெருசாக இருக்குது, அதனால் நான் இப்படி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இதுமாரி கட் பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்க. நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். இறால் கொஞ்சம் அரைச்சி அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இது வந்து இறால் இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மேலே வச்சு தட்டுறதுக்கு. இதில் வந்து சோம்பும் பூண்டும் இடித்து வச்சுருக்கோம் குறப்பாக. இதில் கொஞ்சோண்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போடுவேன் எப்போதும். இப்போ பிள்ளைங்க சாப்பிட்றாங்களா, அதனால் கொஞ்சம் தனி மிளகாத்தூளாக போட்டுக்கலான்னு போட்டேன். வெங்காயத்தை போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டும் சோம்பு இடித்து வச்சுருந்தோன்னா அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கசிஞ்சு எடுத்துக்குவோம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிட்டு இறாலை வந்து இதுமாரி வடை தட்டிக்குவோம். இப்படி தட்டிக்குவோம். ரவுண்டாக தட்டிக்கிட்டு இந்த இறால் எடுத்து அதில் வச்சு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நான் தட்டி போடும் போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே இப்போ உருண்டையாக உருட்டிக்குவோம். உருட்டிக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம்.
உருட்டி வச்சுக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி போட்டுருவோம். வடையெல்லாம் பரட்டி எடுத்துக்குவோம். வெந்த பிறகு எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் இறால் வடையெல்லாம் சுட்டு இந்த ரெடி ஆகிட்டு எல்லாமே எடுத்துட்டேன். வாங்க இப்போ எல்லோரும் சாப்பிடுவோம். இறால் வடை சாப்பிடுவோம் வாங்க. அதோட வடை சாப்பிட்டு வாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.